வணக்கம் திரு ரங்கராஜ் பாண்டே. தற்போது தமிழக அரசியல் ஒரு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில நாளை சொத்து மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு வர இருக்கிறது. இந்த தீர்ப்பு தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? இந்த தீர்ப்பின் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. கடந்த மே மாசத்துல இறுதி நாள்ல 2016ஆம் ஆண்டுல தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய தீர்ப்பு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பரபரப்புகள் தான். கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள்ல இல்லாத வகையில அதிமுக ஆட்சி மீண்டும் ஒரு தொடர்ச்சியாக வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த எதிர்கட்சியாக அமர்ந்தது. இந்த அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி உடனடியாக சட்டமன்ற கூட்டம். செப்டம்பர் 22ல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதி, டிசம்பர் 5 மரணம், டிசம்பர் 6 விடிகாலையில திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்பு. அதுக்கு பிறகு உடனடியாக பொதுச்செயலாளராக அதிமுக திருமதி வி.கே. சசிகலா பொறுப்பேற்பு. அடுத்ததாக பிப்ரவரி 5ஆம் தேதி திரு பன்னீர்செல்வம் ராஜினாமா. அன்றே அதிமுக சட்டமன்ற குழு உறுப்பினராக திருமதி சசிகலா தேர்வு. 7ஆம் தேதி திரு பன்னீர்செல்வம் தமிழக முதலமைச்சர் நான் கட்டாயப்படுத்தப்பட்டு கையெழுத்து வாங்கப்பட்டேன் என்று அவருடைய மாற்று கருத்து. அதன் பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அந்த பக்கம் சென்றது. 8ஆம் தேதி மீண்டும் அதிமுகவுடைய பொது சட்டமன்ற குழு கூட்டம் கூடி திரும்பவும் தேர்ந்தெடுத்து மாறி 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 தொடர்ந்து பரபரப்புகள். இந்த பரபரப்புக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக, இந்த பரபரப்புக்கெல்லாம் ஒரு தெளிவை ஏற்படுத்தும் விதமாக நாளை தீர்ப்பு வர இருக்கிறது. இந்த தீர்ப்பு திரு அரவிந்த் டெல்லியில சிறப்பு செய்தியாளர் சொன்னது போல தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. காரணங்கள் பல உள்ளன. ஒன்று, இந்த வழக்கு இந்தியாவுல அரசியல் சாசன, அரசியல் சட்ட மற்றும் கிரிமினல் சட்டத்துல பல வகையில புது புது உத்தரவுகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தது. என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் இன்னொரு மாநிலத்தில் வழக்கு விசாரிப்பதற்கு ஒரு உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதே ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்துக்கு வழக்கு விசாரிக்கப்பட்டதே முதல் வழக்கு இதுதான், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால். இதன் பிறகு லாலு பிரசாத்துடைய வழக்கு உள்பட தமிழகத்திலேயே தா கிருஷ்ணன் கொலை வழக்கு உள்பட சங்கர்ராமன் கொலை வழக்கு உட்பட பல வழக்குகள் மாற்றப்பட்டன. இந்தியா முழுக்க பல வழக்குகள் மாறினார். பட் முதல் வழக்காக மாநிலம் விட்டு மாநிலம் மாற்றப்பட்டதே இந்த வழக்கு தான் என்னுடைய நினைவு. அதுபோல அவரே குறிப்பிட்டது போல யார் அரசு வழக்கறிஞரா இருக்க முடியும்? எங்களுக்கு தமிழ்ல மொழி மாற்றம் செய்து தர வேண்டும். மொழி மாற்றம் செய்து தருவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமன உறுப்பினர்கள் முறையான அடிப்படையில் தேர்வு செய்யப்படவில்லை என்றெல்லாம் பல வழக்குகள், பல மனுக்கள், எதிர்மனுக்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் திரு அன்பழகன் தொடர்ந்த வழக்கு, பாஜகவுடைய மூத்த தலைவராக இன்று இருக்கக்கூடிய அன்றைய ஜனதா கட்சி தலைவர் திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் முதல்ல இந்த வழக்கை ஆரம்பிச்சார். பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முன்னாலேயே அதிமுக ஆட்சியில் இருந்த போதே 95 என்னுடைய நினைவு, அதிமுக ஆட்சியில் இருந்த போதே இந்த வழக்கை ஆளுநர்கிட்ட அனுமதி கேட்கிறார். முதலமைச்சரா இருக்கிறவங்க மீது வழக்கு தொடரும்னா ஆளுநருடைய அனுமதி வேணுங்கிறதா திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் பிள்ளையார் சொல்லி போடுறார். அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதை தொடர்ந்து கையில் எடுக்கிறது. கர்நாடக அரசுக்கு மாற்றப்பட்ட பிறகு கர்நாடக அரசே அதுல மனுதாரராக மாறுகிறது. அங்க ஒரு சட்ட விஷயம் வந்துச்சு. இப்போ இந்த வழக்கோடைய புலன் விசாரணை அமைப்பு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் கமிஷன் தான். ஆனால் விஜிலன்ஸ் கமிஷனும் குற்றத்தடுப்பு பிரிவும் தான். இவர்கள் இல்லாமல் இவர்கள் மேல்முறையீடு செய்யணுமா அல்லது கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்யணுமா அப்படின்னு அடுத்த ஒரு சட்ட சிக்கல் வந்துச்சு. இப்போ இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர் பண்ணணுமா இல்லாட்டி அந்த ரன்னிங் ஏஜென்சி பண்ணுமா அப்படின்னு. அப்புறம் அந்த அரசு வழக்கறிஞர் யார் அப்படின்னு அடுத்த ஒரு மாறி 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 பல்வேறு விஷயங்கள்ல இந்தியாவிலேயே பல வழக்குகளுக்கு முன்னுதாரணமான வழக்காக இருந்தது இந்த இதுல 4 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள். நம்ம அத்தனை தெரிஞ்சது. இன்னைக்கு தேதிப்படி அந்த 4 பேருமே நிரபராதிகள் என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா, அவருடைய தோழி அதிமுக பொதுச்செயலாளர் திருமதி வி.கே. சசிகலா, அவருடைய உறவினர் இளவரசி, அவருடைய உறவினர் சுதாகரன், இங்க 4 பேருமே குற்றம் அற்றவர்கள் என்று கர்நாடக உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு குமாரசாமி அவர்களால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பு நீதிபதி திரு குன்ஹா அவர்கள் கொடுத்த ஒரு மிக 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 பிரபலமான ஒரு தீர்ப்பு 4 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 100 கோடி ரூபாய் அபராதம். ஒரு பெரிய அமௌண்ட். அந்த மாதிரியான ஊழல் வழக்குகள்ல சொத்து பறிமுதல் மட்டும் இல்லாம அவங்களுக்கான அபராத தொகை அதற்கு ஒரு பாடமா இருக்க வேண்டுங்கிற மாதிரி பல விஷயங்களை கோட் பண்ணி ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு 2014 செப்டம்பர் 27 அவங்க கொடுத்திருந்தாங்க.
மற்றவர்களுக்கெல்லாம் தலா 10 கோடி ரூபாய் அபராதம் 4 ஆண்டு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1136 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு நீதிபதி திரு குன்ஹா அவர்கள். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்துல 2015 மே 11 நீதிபதி குமாரசாமி அவர்கள் தீர்ப்பு வழங்குறாரு. அந்த தீர்ப்புல 4 பேருமே விடுதலை செய்யப்பட்டதாக தெளிவாக அறிவிக்கப்பட்டாலும் அதுல கணக்கு வழக்குல குளறுபடி இருக்குது அப்படின்னு அன்றிலிருந்தே விமர்சனம் விழுந்தது. அதுல அவர் ஒரு கணக்கு மூலமா டேலி பண்ணி தான் அவர் அறைவாராரு. அதனால இது பெருசா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து இருப்பது உண்மை. ஆனால் அது 10 முதல் 20 விழுக்காடுக்கு உள்ளாக இருப்பதனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அது உள்ளதாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு ஆந்திரா மாநிலம் தொடர்பான ஒரு வழக்குல தீர்ப்பளிச்சிருக்கிறதுனால இது பெருசா பொருட்படுத்திக்க வேண்டியதில்லை சொல்றாங்க. சோ வருமானத்துக்கு அதிகமான சொத்து இருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த அமௌண்ட் ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்டாக ஒரு பெரிய விஷயம் இல்ல, அது பொருட்படுத்த வேண்டியது இல்ல. ஏன்னா இவங்களுடைய வருமானத்துடைய ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது இது பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு கடன் வாங்கினதெல்லாம் வருமானத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. இந்த கணக்குல குளறுபடி இருக்குது, அவர்கள் முடிவுக்கு வந்ததுல குளறுபடி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் கர்நாடக அரசை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல போயிருக்குது. இன்னைக்கு ஒரு தேதியில மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இல்லாங்கனால மற்ற 3 பேருக்கும் தீர்ப்பு சொல்லப்படும். ஜெயலலிதாவுக்குமான தீர்ப்பும் சேர்ந்தேதான் சொல்லப்படும். ஆனா அவங்களுக்கு தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியாதுங்கனால அது அபயன்ஸ்ல வச்சிருவாங்க. மற்ற 3 பேருக்குமான தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. நம்முடைய செய்தியாளர்கள் மற்றும் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி உள்ளிட்ட தலைவர் சொன்னது போல நீதிமன்றத்துல யாரும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டவர்கள் யாருமே நேரில் ஆஜராக வேண்டியதில்லை. நமக்கு கிடைத்தக்கூடிய தகவல் படி உடனடியாக திருமதி வி கே சசிகலா தரப்பிலான வழக்கறிஞர் எல்லாம் உடனடியாக டெல்லி வரைஞ்சிருக்கிறாங்க. ஒரு 8-9 மணிக்குள்ள அவங்க பிளைட்ல கிளம்பி அங்க போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று இரவே அவர்கள் அத்தனை பேருமே வழக்கு சொல்றாங்க. நாளை முதல் வழக்காக நீதியரசர் அமித்வா கோஷ் மற்றும் அமிதோ ராய் மற்றும் பினாக்கி சந்திரகோஷ் அவர்களுடைய தீர்ப்பு முதல் வழக்காக ஃபர்ஸ்ட் ஐட்டமா நாளைக்கு வருது. திரு அரவிந்த் டெல்லி சிறப்பு செயலர் சொன்னது போல இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குவதற்காகத்தான் நாளை அந்த அமர்வுவதே. இந்த அமர்வு என்பது ஒவ்வொரு வழக்கை பொறுத்து மாறும், ஒவ்வொரு கேஸை யார் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து மாறும். இந்த வழக்குல நீதியரசர்கள் பினாக்கி சந்திரகோஷ் மற்றும் அமிதோ ராய் அமர்வதே இந்த தீர்ப்பு சொல்வதற்காக தான். 10:30 மணிக்கு நீதிமன்றம் துவங்கிய உடனே ஃபர்ஸ்ட் ஐட்டம் சொல்றாங்க, முதல் அமர்வாக இந்த தீர்ப்பு வந்துடும். இது நிச்சயமாக எப்படி பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அரசியல் பரவல் சூழ்நிலை மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்காக இருக்கிறது. அதுல தீர்ப்பு மிகப்பெரிய மாற்றங்களுக்கு உண்டாகும். இந்த தீர்ப்புல திருமதி சசிகலா உள்ளிட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டால், முதல் வாய்ப்பு விடுதலை செய்யப்பட்டால் எல்லா பிரச்சனைக்குமான தீர்வாக அது அமைந்துடும். ஏன்னால ஆளுநர் திரு வித்யாசாகர் அவர்கள் தீர்ப்பு என்ன பார்த்துட்டு செய்வோம் அப்படிங்கிறதுக்காக தான் பொறுத்திருக்கிறார். அந்த 7ஆம் தேதியிலிருந்து அந்த ரிவோல்ட் இருந்தாலும் திரு பன்னீர்செல்வம் ரிவோல்ட் இருந்தாலும் 5ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட அதிமுக சட்டமன்ற குழு தீர்மானத்தை அமல்படுத்தாமல் வைத்திருப்பதற்கான காரணம் என்னன்னா தீர்ப்பு என்ன பார்ப்போம், ஒரு அன்சர்டைனிட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க காத்திருக்கிறாங்க. சோ அந்த தீர்ப்புல விடுதலை ஆயிட்டாங்கன்னா எந்த தடையும் கிடையாது. இதுக்கு மேல ஃபெரா கேஸ் உள்ளிட்ட சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனா அதுல என்னைக்கு தீர்ப்புங்கிறே தெரியாத போது ஒரு அன்சர்டைனிட்டி இருக்கும்போது பார்க்க வேண்டிய இதுலயுமே உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு வாரம் பொறுங்க அவங்களுக்கு தீர்ப்பு சொல்றோம்னு கடந்த வாரம் சொன்னதுனால ஒரு வாரத்துக்குள்ளே வந்துருங்கிறது தெளிவா தெரிஞ்சு அதே போல ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த நாளை இந்த தீர்ப்பு வரப்போகுது. சோ இவங்க விடுதலை ஆயிட்டாங்கன்னா கிளீன் சிட், குழப்பமே இல்லை. இவர்கள் தண்டனைக்கு உள்ளானாங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல போயிடும். தண்டனைக்கு உள்ளானா நிச்சயமா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். திரு பன்னீர்செல்வம் பக்கம் போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக வேற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதா அல்லது திரு பன்னீர்செல்வத்தையே தொடர வைக்கிறதா அப்படின்னு அதிமுகவுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படும். ஒருவேளை சசிகலா தரப்பினர் இல்ல பன்னீர்செல்வத்தை நம்ம அனுமதிக்க முடியாது, கட்சிக்கு துரோகம் செய்தவர் என்ற எண்ணத்துக்கு வந்தாங்கன்னா சசிகலா அவர்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தரை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா தண்டனை உள்ளானால் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும். அது நிச்சயமாக சசிகலா அவர்கள் தரப்புக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் அந்த மாதிரி தீர்ப்பு நெகட்டிவா போனால். 3வது வாய்ப்பு தீர்ப்புல சரிபாதி முரண்பட்ட தீர்ப்பா இருந்தது. ஒரு நீதிபதி குற்றவாளி தரப்பு குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக ஒரு நீதிபதி குற்றம் நிரூபிக்கப்படலன்னு சொன்னாங்க. இல்ல வேறு ஏதேனும் காரணத்துக்காக கூட முரண்பட்டால் கூட இந்த மாதிரி குற்றத்தை பத்தி மட்டுமே இல்லாம இதுல பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா கணக்கு குளறுபடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கீழ் நீதிமன்றத்தை பல விஷயங்கள் கோட் பண்ணிருக்காங்க, உயர் நீதிமன்றத்தை பல விஷயங்கள் கோட் பண்ணிருக்காங்க. இதில் எதை ஏற்பது எதை மறுப்பது என்னென்ன காரணங்களுக்கா என்று விரிவான தீர்ப்பை வழங்குறோம். அதுலயுமே கூட பல கான்ஸ்டிடியூஷனல் விஷயங்கள்லாம் அதுல கொண்டு வரப்படலாம், விவாதிக்கப்படலாம், பல புதிய விஷயங்கள் அதுல நமக்கு வெளியே வரலாம். இந்த ரெண்டுமே இல்லாம புதிய தீர்ப்புகள் கூட உச்ச நீதிமன்றம் கொடுக்கணும். உச்ச நீதிமன்றத்துடைய அதிகார வரம்பு வானலாவியது. அதுல புது விஷயங்கள் நிறைய வரலாம். இந்த தீர்ப்புல சசிகலா அவர்களுக்கு சாதகமாகவா பாதகமாகவா முரண்பட்ட தீர்ப்பாக வருகிறதா அப்படிங்கறத பொறுத்து அடுத்த கட்ட நகர்வுகள் தமிழக அரசியல்ல தமிழகத்துல அதிமுகல நீதிமன்ற வரலாற்றுல பல விஷயங்கள்ல அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பா இருக்கும்.
கண்டிப்பா திரு பாண்டே, இப்போ நீங்க சொன்னது போல தற்போது தமிழக அரசியல்ல இருக்கும் குழப்பத்திற்கு இந்த தீர்ப்பு நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். உங்களது தகவலுக்கு நன்றி திரு பாண்டே.